வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசு கிட்ட இருந்து தேர்வு எழுதாம புதிய அரசு வேலைக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேல இங்க +2 டிகிரி, டிப்ளமோ சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு வேலை தான். டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா மட்டும் தான் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி வரை தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். தான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருவந்தடம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 19/1/2024 வரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, RS மங்கலம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9/1/2024 வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க, நைட் வாட்ச்மேனும் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரியில் வேகன்சி இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாகவும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் இரவு காவலருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அதோட பெயர், அதுக்கப்புறம் உங்கள் வட்டாரம், நீங்கள் விண்ணப்பிங்க என்ன சுழற்சி என்னன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர், உங்கள் தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பேரை கொடுத்துருங்க. உங்கள் பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கைங்க மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிலையான முகவரி, பின்கோடை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீட்டு என்னோட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு நீங்கள் விண்ணப்பம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டமா இல்லையான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா நீங்கள் 38 மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், அதுக்கப்புறம் உங்கள் வயது, இதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் இனம், நீங்கள் ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிஞ்சிங்க, அதோட பதிவு எண், பதியப்பட்ட நாள், புதுப்பிக்க வேண்டிய தேதி, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அப்புறம் இந்த அப்ளை பண்ணுற உங்களுக்கு கல்வி தகுதி இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், டைப்பிங்கு, டிரைவிங் அந்த மாதிரி ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் உங்கள்கிட்ட முன்னுரிமை ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை சான்று உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடம், நாள், அதுக்கப்புறம் கையெழுத்து கொடுத்துருங்க. போட்டு முடிச்சு அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிருங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.